Concealer வந்து என்ன கேட்டிங்கன்னா on a regular basis தேவையா டெக்னிக்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கரெக்டர் இது ரெண்டும் ஒன்றா ஒரு விதத்தில் ஒன்று தான். அதாவது hello everybody, welcome back to Coffeetabletalks and நான் தான் உங்கள் உமா. ஸோ இன்றைக்கி கன்சீலர்னால் என்ன, கன்சீலர் எப்படி யூஸ் பண்ணணும் அண்ட் ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கன்சீலர் பற்றி நிறைய பேருக்கு டிஃப்ரெண்ட் நோஷன்ஸ் இருக்கும். ஸோ கன்சீலர் வந்து என்ன கேட்டிங்கன்னா ஒரு ரெகுலர் பேசிஸ் தேவையா அப்படின்னு கேட்டால் டெஃபினட்டாக கிடையாது. பட் ஒரு பார்ட்டி லுக்கோ, ஒரு மேக்கப் லுக்கோ, ஒரு ஒரு டுட்டோரியலோ, ஒரு ப்ரைடலோ அந்த மாதிரி ஏதாவது பண்ணும்போது டெஃபினட்டாக கன்சீலர் போட்டிங்கன்னா அந்த லுக் அப்படியே டோட்டலாக மாறிடும். ஸோ அதான் கன்சீலர். ஸோ கன்சீலரில் டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் டெக்னிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக அது கொஞ்சம் அவுடேட்டட் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது கன்சீலர் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபவுண்டேஷன் போடுறது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன ப்ரிஃபர் பண்ணுவேன்னா ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கன்சீலர் பண்ணிங்கன்னா கன்சீலர் வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு தேவைப்படாது. பிகாஸ் ஓரளவுக்கு ஃபவுண்டேஷன் வந்து அதை மேட்ச் பண்ணிடும். அண்ட் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா கன்சீலர் அண்ட் கரெக்டர் இது ரெண்டும் ஒன்றா ஒரு விதத்தில் ஒன்று தான். அதாவது டிஃப்ரெண்ட் கலர் கன்சீலர் வந்து டிஃப்ரெண்ட் கரெக்டர் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒருத்தருக்கு வந்து ஒரே ஒரு கன்சீலர் தான் தேவை அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. நம்மளுக்கு 3 கன்சீலருமே தேவைப்படும். ஃபார் இன்ஸ்டன்ஸ் என்னோட கரண்ட் ஃபேவரட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது வந்து மைக்ளாமோட ட்வின் ஃபேஸ்ட் கன்சீலர் 3 கலர்ஸ்லையுமே இருக்குது. இன்ஸ்டாகிராமில் என்ன ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரியும். ஸோ இதில் டார்க்கஸ்ட் கலர் வந்து இந்த டஸ்கி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற இந்த கலர். ஸோ இந்த கலர் யூஸ் பண்ணி நான் வந்து கான்டோர் பண்ணலாம். அதாவது நோஸ் கரெக்ட் பண்ணலாம். இந்த இடத்துல இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கே நான் கான்டோர் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த இடத்துல லைட்டாக கான்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ உதட வந்து கொஞ்சம் எடுப்பாக தெரிகிறதுக்கு அந்த மாதிரிக்கு இந்த லைட் டார்க்கஸ்ட் கலர். இதிலே வந்து லைட் கலர் இருக்கும். ஸோ அது வந்து ஃப்ராப்பே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு லைட் கலர். ஸோ இந்த லைட் கலர் வச்சு நான் இந்த இடம் அதுக்கப்புறம் வந்து ஹைலைட் பண்ணுறது அண்ட் இங்கே நெத்தியில் ஹைலைட், இந்த இடத்துல ஹைலைட், இங்கெல்லாம் ஹைலைட் பண்ணியிருக்கேன். அண்ட் நார்மல் என்னோட ஸ்கின் டோனில் இருக்கிற கலர் வச்சு என்னோடய ஐலிட்ஸை வந்து ப்ரைம் பண்ணிட்டேன். ஸோ கன்சீலர் வச்சு நம்ம டிஃப்ரெண்ட் விஷயம் பண்ணலாம். முக்கியமாக நம்ம அண்டர் ஐ ஏரியாலாம் நம்ம கவர் பண்ணலாம். அண்டர் ஐ ஏரியா கவர் பண்ணுறதுக்கு எப்படி டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணணும்னு என்னோட மற்ற வீடியோ டுட்டோரியலில் இருக்கும். ஸோ அங்கேயும் பாருங்கள். ஸ்டில் இங்கே முடிஞ்சால் நான் உங்களுக்கு இந்த இடத்துல லிங்க் பண்ணுறேன். ஸோ அந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் நம்ம இங்கே யூஸ் பண்ணி இந்த இடத்துல நம்ம வந்து கன்சீல் பண்ணலாம். ஸோ கன்சீல் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்து அதை பிளெண்ட் பண்ணணும். ஸோ கன்சீலர் வந்து க்ரீமியாக இருக்கும். நம்மளால் ப்ரெஷ்ஷை வச்சு பிளெண்ட் பண்ணுறதை விட ஸ்பஞ்சை வச்சோ இல்லைனா நம்ம ஃபிங்கர்ஸை வச்சோ இந்த மாதிரி டேப் பண்ணோம் அப்படின்னா நல்லாவே அது பிளெண்ட் ஆகிடும். அண்ட் ஆல்சோ நம்ம லிப்ஸில் வந்து நம்மளுக்கு பிக்மெண்டேஷன் இருக்கிறப்போ அந்த இடத்துலையும் நம்ம கன்சீலர் யூஸ் பண்ணலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி 3 ஷேட்ஸுமே நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லைனா பேலட்டாக வந்து கலர் கரெக்டர் பேலட் அப்படின்னு இருக்கும், அந்த பேலட் வாங்கி வச்சுக்கிட்டாலும் சரி, கன்சீலர் வந்து டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரொவைடட் நீங்கள் பார்ட்டி மேக்கப் யூஸ் பண்ணுறீங்க இல்லை உங்களுக்கு ஒரு ப்ரைடலுக்கு தேவைப்படுது அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் கன்சீலர் வாங்கலாம். நல்ல கன்சீலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய கரண்ட் ஃபேவரட், உண்மையிலே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. அஃப்கோர்ஸ் எனக்கு இது வந்து ஒரு பிஆர் பேக்கேஜ் தான். பட் ஸ்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு மைக்ளாமோடது. ஸோ மைக்ளாமோட ட்வின் ஃபேஸ் டுவல் கன்சீலர். ஸோ இதில் என்ன நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு பென்சில் கன்சீலர். ஸோ டெஃபினட்டாக நம்ம ஒரு ஷார்ப்னர் தேடிட்டே இருக்கணும். அதர்வைஸ் டெஃபினட்டாக ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது, ரொம்ப க்ரீமியாக இருக்குது. ஸோ இதை தவிர வேறு ரெக்கமெண்டேஷன் அப்படின்னா நிக்ஸோடது. பட் நிக்ஸோடது எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல. இது வந்து எனக்கு டெஃபினட்டாகவே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் அதை விட ஆல் டைம் ஃபேவரட் அப்படின்னா மேக்கோட ஸ்டூடியோ ஃபிக்ஸ் கன்சீலர். அது வந்து டெஃபினட்டாக நல்லாயிருக்கும். பட் அப்போ முன்னாடி சொன்ன மாதிரி தான் கன்சீலர் வந்து ஒரே ஷேடில் வாங்க முடியாது. ஸோ 3 ஷேட்ஸ்லேயும் நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களோட ஃபேஸ்க்கு வந்து அது நல்லா இருக்கும். முடிஞ்சால் கன்சீலர் பேலட்டாக வாங்கி வச்சுட்டிங்க அப்படின்னா நீங்கள் கான்டோரும் பண்ணிக்கலாம், அட் த சேம் டைம் ஹைலைட்டும் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் கன்சீலர் பற்றின விஷயம். அண்ட் முக்கியமாக கன்சீலர் வந்து ஒரு பவுடர் வச்சு செட் பண்ணணும். ஸோ ட்ரான்ஸ்லூசன்ட் பவுடரோ எல்லோ
பவுடரோ யூஸ் பண்ணி நம்ம செட் பண்ணோம் அப்படின்னா அது டெஃபினட்டாக செட் ஆகும். அதுதான். அண்ட் கன்சீலர் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஸ்பாட்ஸ் இருக்குது, அங்கங்கே நமக்கு ஸ்பாட்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்பாட்ஸில் நம்ம வச்சுட்டு ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா கன்சீலர் வந்து கரெக்ட் பண்ணும். டார்க் ஐஸ், பிக்மெண்டேஷன், பிளெமிஷஸ் இது எல்லாத்தையும் வந்து கன்சீலர் வந்து கரெக்ட் பண்ணி ஒரு ஈவனான ஃபினிஷ் வந்து ஃபேஸ்க்கு கொடுக்கறதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். பட் பிம்பிள்ஸ் மேலே கன்சீலர் தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. பிம்பிள்ஸ் இருக்குது அப்படின்னா ட்ரையான பிம்பிள்ஸ் மேலே ஃபைன், பட் ஆல்ரெடி பிம்பிள் இருக்குது, அது லைவாக இருக்குன்னா அது மேலே டைரெக்டாக கன்சீலர் வைக்கிறனால உங்களுக்கு இன்னும் அது பெருசு தான் ஆகும். ஸோ லைவாக நிறைய பிம்பிள்ஸ் இருக்கிறவங்க கன்சீலர் அவாய்ட் பண்ணிடுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அதர்வைஸ் காஞ்சி போன பிம்பிள், ஒரு ஸ்கார் இருக்கிற பிம்பிள்லாம் தாராளமாக நீங்கள் அதில் வைக்கலாம், அது மேலே டைட்டாக இது பண்ணலாம். அண்ட் பிம்பிள்ஸை வந்து கவர் பண்ணாது. நீங்கள் என்ன தான் நீங்கள் வந்து எவ்வளோ தான் நீங்கள் இது பண்ணாலும் பிம்பிள் இருந்த இடம் தெரியும், அந்த பம்ப் வந்து இருக்க தான் செய்யும். பட் ஸ்டில் அது கலர் வந்து வித்தியாசமாக இருக்கும். அதுதான் கன்சீலர் வந்து பண்ணும். கன்சீலர் பற்றி வேறு டவுட்ஸ் இல்லை வேறு கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களை இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டர்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் உங்களை பார்க்குற வரைக்கும் டாடா, பை பை ஃப்ரம் ஹோம்.